பரபரப்புக்கும் அதிரடிக்கும் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சமில்லாதது பீகார் மாநில அரசியல் களம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கூட்டணியில அங்கம் வகித்த திரு நிதிஷ்குமார் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகளால் அதிருப்தி அடைந்து கூட்டணியில இருந்து வெளியேறினார். பல முறை கூட்டணியை மாத்தினாலும் முதல்வர் நாற்காலியை இழக்காத ஐக்கிய ஜனதா தள கட்சியின் தலைவர் திரு நிதிஷ்குமார் தற்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்து பீகார்ல ஆட்சி செய்துகிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அவருடைய மாநிலத்துல பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அதனால இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி பேசுபொருளாகவும் இருந்தது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது. அதை தொடர்ந்து எதிர்கட்சிகளினுடைய அழுத்தத்தால பாஜக இன்றைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சமீபத்துல சொல்லியிருக்காங்க. பீகார்ல இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கு. அதனால பீகார்ல அதிரடியும் பரபரப்பும் பஞ்சம் இல்லாம அங்க இருக்கு. திரு நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எதிர்கட்சிகள் பலமா தேர்தல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் கூட்டணியில இருக்கிற பிஜேபியும் அதே குறிக்கோளோட இருக்கு. என்ன குறிக்கோள்? திரு நிதிஷ்குமாரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் செய்யலாம், ஆனா கூட்டணியில இருக்கிற பிஜேபி ஏன் செய்யணும்? காரணம் இருக்கு. என்னன்னா மேடைகள்ல திரு நிதிஷ்குமார் தட்டு தடுமாறி பேசிக்கிட்டு இருக்காரு. சமீபத்துல பொது இடங்கள்ல கொஞ்சம் கண்ணியக்குறைவா நடந்துக்கிறதுமா அவர் நிதிஷ்குமாரினுடைய செயல்பாடுகள் சமீபமா இருக்கிறதுனால இதனால நிதிஷ்குமாரினுடைய செயல்பாடுகள்னால பீகார் மாநிலம் முழுவதும் அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை சரிஞ்சிருக்கு. திரு நிதிஷ்குமாருக்கு வயதாகி அவருக்கு நினைவு தப்பி இருக்கு. மனதளவுல அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. மக்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒரு ஏஜ் ஆயிடுச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு இருக்கு. மக்கள் பேசுறதை எதிர்கட்சிகளும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல எதிராக வர இருக்கக்கூடிய தேர்தல்ல நிதிஷ்க்கு எதிராக இளைஞரான திரு தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க எதிர்கட்சியான இந்தியா கூட்டணி திட்டமிட்டிருக்கு. பீகார்ல பெரும்பாலும் யாதவ சமூக மக்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பீகார்ல இருக்கக்கூடிய இளைஞர்களும் சமூக மக்களும் தேஜஸ்வியை கொண்டாடுறாங்க அப்படின்னு இந்தியா கூட்டணி திரு தேஜஸ்வி யாதவை தேர்ந்தெடுப்பதற்கு 2 காரணம் தான் இருக்கு. ஒண்ணு, அவர் இளைஞர். இன்னொன்னு, சாதி அடிப்படையிலான வாக்குகள். இதுதான் காரணம். இந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் தான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்திலையும் அரசு நிர்வாகத்திலையும் SC/ST OBC-க்களே இல்லைன்னு வருத்தப்பட்டாரு. அப்படி வருத்தப்பட்டவங்களோட கூட்டணியில தான் பீகார்ல யாதவ சமூக வாக்குகளுக்காக முதல்வர் வேட்பாளரை நிறுத்துறாங்க அப்படிங்கறத இங்க கோடிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. பீகார்ல ஆட்சியில இருக்கிற திரு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திலையும் இன்னும் சொல்ல போனா பாஜகவிலையும் மக்கள் செல்வாக்கு பெற்ற இளைஞர்கள் யாருமே இல்லை. அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற இன்னொரு கட்சி இருக்கு. அதுதான் லோக் ஜன்சக்தின்னு. அதனுடைய தலைவர் இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருக்கிறாரு. அவர் தான் திரு சிராக் பாஸ்வான். பீகாரினுடைய முக்கிய மாவட்டங்கள்ல செல்வாக்கு பெற்றவரா இருக்கிறார். மாநில அரசியல்ல சிராஜ் கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபியும் நினைக்கிறது. திரு சிராக் பாஸ்வானை யாரு அப்படின்னா பீகார்ல லோக் ஜன்சக்தி கட்சியை தொடங்கிய திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகன் தான் திரு சிராக் பாஸ்வான். திரு சிராக் பாஸ்வான் தான் இப்போ அந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறாரு. பீகார்ல இளைஞர்கள்ல தலைவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. இளைஞர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட திரு சிராக் பாஸ்வான் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டு மாநில அரசுக்கு வரப்போவதா சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி தலைநகர் பாட்னாவை அதிர வச்சிருக்கு. இப்படியான அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது தலைநகர்ல இருக்கக்கூடிய பாட்னால இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு, பேசு பொருளா இருக்கு. சரியான அரசியல் காய் நகர்த்தல்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. மேலும் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா நான் பீகார் தேர்தலில் போட்டியிடுறேன், மக்கள் நீங்க தான் நான் எந்த தொகுதியில போட்டியிடணும் நீங்களே முடிவு செய்யுங்க அப்படின்னு திரு சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கிறாரு. மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டு நீங்க எதுக்குப்பா அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்களும் மற்றவங்களும் கேட்டதுக்கு என்னுடைய கட்சியை விரிவுபடுத்தவும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தவுமே நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். திரு சிராக் பாஸ்வான் இப்படி சொன்னதும் இவரை மாநில அரசியல களமிறக்க பாஜகவும் திட்டம் போடுது. என்ன பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல்ல இருந்து திரு நிதிஷ்குமாரை ஓரம் கட்டுறதுக்காகவே திரு சிராக்கை பீகார் அரசியல்ல களமிறக்குது பாஜக. திரு தேஜஸ்வியை எதிர்கொள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக திரு சிராக்கை அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2020 பீகார் சட்டமன்ற தேர்தலில் மத்தியில பாஜகவுடன் கூட்டணி மாநிலத்துல தனித்து போட்டின்னு முடிவெடுத்திருந்தாரு திரு சிராக். அதே சமயத்துல தேர்தல் பிரச்சாரங்கள்ல கூட பாஜகவை எதிர்த்து பேசாத சிராக் திரு நிதிஷ்குமாரை மட்டும் கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. போன தேர்தலே திரு சிராக்கை வச்சு நிதிஷ் ஓரங்கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சது பாஜக. இந்த முறை நிதிஷோட செல்வாக்கே ரொம்ப சரிஞ்சு இருக்கிறதுனால அவரோட கட்சியின் வாக்குகளை பிரிச்சு அவரை பலவீனப்படுத்த வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை.
தானே அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்கிறத நாம போயிட்டு எதுக்கு சீண்டிக்கிட்டு இருக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்களோ என்னமோ. ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது, பிஜேபிக்கு தான் அதிகாரத்துக்கு வருவதற்காக சாதி பார்த்து வேட்பாளர்களை முன்னிறுத்துறது. தான் அதிகாரம் தான் கையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த சாதியின் அப்படின்னு பொருட்படுத்தல. பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் சொல்வதை ஆட்சி செய்யும் மேனேஜர்களை தான் அவங்க முன்னிறுத்துறாங்க. ரெண்டாவது, கூட்டணிக்குள்ள சிராக் பாஸ்வானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மறைமுகமா நிதிஷை ஓரம் கட்டுறதுக்கும் முயற்சிக்குது பிஜேபி. ஒருவேளை வர இருக்கக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றா சிராக்கை துணை முதல்வராக்கி நிதிஷ்க்கு குடைச்சல் கொடுத்து அவரை டம்மி ஆக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பாஜகவோட சூழ்ச்சியை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் மத்தியில அவங்க ஆட்சி செய்யறதுக்கு, யாரு பிஜேபி ஆட்சி செய்யறதுக்கு அவங்களுக்கு நிதிஷ்குமாருடைய எம்பிக்கள் தேவைப்படுறதுனால நேரடியா நிதிஷ் கூட எந்த முரண்பாடுகளும் பிஜேபி எடுக்கிறது இல்லை. அதனால மறைமுகமா சிராக் மூலமா சில அரசியல் காய்களை பீகார்ல தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க பிஜேபி. என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் போர்ல மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டி பிஜேபி. அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பல சவால்களை சாமர்த்தியமாக சமாளித்து 19 ஆண்டுகளாக முதல்வர் நாட்காலியை தன்னகத்தை வைத்திருக்கும் திரு நிதிஷ் புதிதாக கிளம்பியிருக்கும் இளம் தலைவர்களான திரு தேஜஸ்வி யாதவையும் திரு சிராக் பாஸ்வானையும் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்.